அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 118:25. O Lord, save us. O Lord, grant us success. சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் அவங்க சூழ்நிலைகளை என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க மாற்றி அமைத்து தந்து அவங்கள ஆளுகை செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன இயேசுவே, உங்க பாதத்தண்டை எங்க ஜெப குறிப்பை வைக்கிறோம். இக்கட்டு சூழ்நிலைகளை, பிரச்சனையின் நேரத்துல, பலவீனமான சூழ்நிலைகளை இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு பதில் தருவீராக. வியாதியின் படுக்கை, கண்ணீரின் பாதை, தவிப்பு, சஞ்சலம், ஏமாற்றங்கள், தோல்விகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. தடை செய்கிற பொல்லாத மனிதர்கள் கிட்ட இருந்து விடுதலை. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எதை குறித்து வருத்தப்படுகிறாங்களோ இயேசுவே, மனமிறங்கி அவங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து தாங்க. எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? கர்த்தர் விடிவு காலம் தருவார். இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ அநேக பேருக்கு தேவன் விடுதலை தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சியும் தகப்பனே. இயேசுவே, பாவ வாழ்க்கையில யாரெல்லாம் சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களை விடுதலையாக்கி திரும்ப ஜெபிக்கிறோம். விட முடியாத அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நிர்மூலமாகி ஜெபிக்கிறோம். அந்த பாதையிலிருந்து வெளியில கொண்டு வாங்க. சத்தியத்தின் பாதையில நடத்தி கொண்டு போங்க இயேசுவே. தடைகளை நீக்குவீராக. அவங்களை அறியாம வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க விடுதலை தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அநேக பேர் உண்மையே சார்ந்து இருக்கிறாங்கப்பா. ஆனா அப்படி இருந்தும் சத்துருவின் கிரியை அவங்க வாழ்க்கையில அதிகமாக மேற்கொண்டு இருக்கு. ஆனா இயேசுவே, நீங்க அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர். மனம் இறங்கி நீங்க விடுதலை தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்க கரம் இடைப்படுவதாக. அவங்க வாழ்க்கையில அவங்க சூழ்நிலைகள் மாற்றியமைத்து தருவீராக. அவங்க கலக்கம், வேதனை, துக்கம் சந்தோஷமாக மாற கிருபை செய்யுங்க. உமக்கு சாட்சி உள்ள பாத்திரவன்களாக நீங்க நிலைநிற்க வைங்க இயேசுவே. வேதத்திலையும் ஜெபத்திலையும் உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. கடன் பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்கள மீட்டெடுத்து கடன் கொடுக்கிறவர்களாக அவங்களை உருவாக்கி தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென். Let them be blessed beyond measure, O Lord Jesus Christ. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை நீங்க தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கை துணையை நீங்க அமைத்து தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க திறந்து தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். தொழில முன்னேற்றம் தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு வருஷம் நான் நஷ்டத்தை பார்த்தேன். கர்த்தர் உங்க தொழில ஒரு லாபத்தை பார்க்க கிருபை செய்வார். நீங்க போட்ட கடின உழைப்புக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, அவங்க குறைகளை நீக்குவீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. துஷ்டன் அவங்க வாழ்க்கையில வராதபடி உம்முடைய தேவ தூதர்களால் அவங்களை பாதுகாத்து மூடி மறைத்து வழி நடத்தி தருமா ஜெபிக்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு யாரர் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.